பேசுற வார்த்தைகள் எல்லாம் காத்துல கரைஞ்சு போற மாதிரி உங்களுக்கு என்னைக்காவது தோணியிருக்கா? சுத்தி எப்பவும் ஒரே சத்தமா இருக்கிற இந்த உலகத்துல நம்மளோட குரல் மத்தவங்களுக்கு கேக்குறது எப்படி? அதையும் தாண்டி நம்மளோட வார்த்தைகள் அவங்க மனசுல நிக்கிறது எப்படி? வாங்க, இத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். எனக்கு இது பல தடவை நடந்திருக்கு. ஒரு நல்ல ஐடியாவை சொல்லுவோம், ஆனா யாருமே அதை கண்டுக்காத மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அப்போ நம்ம வார்த்தைகளை அடுத்தவங்க மனசுல பதிய வைக்கிறதுக்கு, அதை நிலைக்க வைக்கிறதுக்கு என்னதான் ரகசியம்? நாம பேசுறது வீணா போகாம ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது எப்படி? இப்போ இந்த ஸ்க்ரீனை ஒரு நிமிஷம் பாருங்க. லெஃப்ட் சைட்ல இருக்கிறதெல்லாம் என்ன? சோஷியல் மீடியால போடுற ஒரு கமெண்ட், இல்ல ஆஃபீஸ்ல பேசுற கிசுகிசு. இதெல்லாம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அப்புறம் அப்படியே காத்துல காணாம போயிடும். ஆனா ரைட் சைட்ல பாருங்க, நம்ம தாத்தா பாட்டி சொன்ன ஒரு அட்வைஸ், ஒரு கம்பெனியோட முக்கியமான கொள்கை, இதெல்லாம் பல வருஷத்துக்கு, ஏன் தலைமுறைக்கும் கூட நிக்கும். பாத்தீங்களா வித்தியாசத்தை? ஒன்னு சீக்கிரமா மறைஞ்சு போகுது, இன்னொன்னு நிலைச்சு நிக்குது. அப்போ ஒருத்தரோட உண்மையான பெருமைய எதை வச்சு அளக்கிறது? நம்ம இந்த மாடர்ன் காலத்து கேள்விக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பழமையான ஞானத்துல ஒரு பவர்ஃபுல்லான பதில் இருக்கு. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். உக்க நிமிஷம். இந்த வரிகளோட ஆழத்தை கவனிச்சிங்களா? ரொம்ப சிம்பிளா சொன்னா, ஞானம் நிறைஞ்ச ஒருத்தரோட உண்மையான பெருமைய அவங்க பேசுற 1000 வார்த்தைகள் சொல்லாது. ஆனா அவங்க உருவாக்குற இந்த உலகத்துல நிலைச்சு நிக்கிற ஒரு படைப்பு இருக்கு இல்லையா, அது அவங்க யாருன்னு இந்த உலகத்துக்கே அடையாளம் காட்டும். அப்போ ஞானம் நிறைந்த சொற்கள்னா என்ன? அது சும்மா சத்தமா பேசுறது இல்ல. அதுல ஒரு உண்மை இருக்கும், ஒரு ஆழமான பார்வை இருக்கும். அதோட மதிப்பு காலமாக ஆக குறையவே குறையாது, நீடிச்சு நிக்கும். அதுதான் ஒருத்தரோட குணத்துக்கும் அவங்க ஏற்படுத்துற தாக்கத்துக்கும் உண்மையான ஒரு சாட்சி. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க செல்வாக்கு உங்க குரலோட சத்தத்துல இல்ல, உங்க வார்த்தைகளோட ஆயுள்ளதான் இருக்கு. இந்த ஞானமெல்லாம் ஏதோ பழைய புத்தகத்துல இருக்கிற வரிகள்னு நினைக்காதீங்க. இது இன்னிக்கும் நம்ம வாழ்க்கையில வேலை செய்யற ஒரு சக்தி வாய்ந்த தத்துவம். இத உங்களுக்கு புரிய வைக்க ஒரு இன்ஜினியரோட கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை கற்பனை பண்ணிக்கோங்க. அங்க எல்லாரும் பயங்கரமா பேசிக்கிட்டே இருக்காங்க. மீட்டிங் மேல மீட்டிங் நடக்குது. ஆனா யார்கிட்டயும் உருப்படியான ஒரு தீர்வும் இல்ல. ஒரே கூச்சலும் குழப்பமும் தான். இந்த நிலைமையை சரி செய்ய அந்த கம்பெனி ரொம்பவும் அனுபவமிக்க ஒரு பெண் பொறியாளரை வேலைக்கு எடுத்தாங்க. அவங்க முதல் 2 நாள் ஒரு வார்த்தை கூட பேசல. அந்த இரைச்சலுக்கு நடுவுல அமைதியா உட்காந்து எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னு கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. 2 நாள் கழிச்சே அவங்க பெரிய மீட்டிங் எல்லாம் தோடல. அதுக்கு பதிலா 2 பக்கங்கள் கொண்ட ஒரு ப்ளூ பிரிண்ட், அதாவது ஒரு வரைபடத்தை மட்டும் டேபிள்ல வச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாரும் என்ன இதுன்னு ஆச்சரியமா பார்த்த அந்த 2 பக்கம்தான் அந்த கம்பெனியோட அடுத்த 10 வருஷத்துக்கான அசைக்க முடியாத அஸ்திவாரமா மாறுச்சு. எல்லா குழப்பத்தையும் நீக்கி அந்த கம்பெனிக்கு ஒரு தெளிவான பாதைய காட்டுச்சு. இப்போ இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் இதுதான். அவரோட பெருமை அவர் பேசின வார்த்தைகள்ல இல்ல, அவர் எழுதின அந்த படைப்புல தான் இருந்துச்சு. அந்த வரைபடம் தான் அவருடைய நிலைத்து நின்ற படைப்பு. அதுதான் அவரோட ஞானத்துக்கு நிரந்தர சாட்சியா இன்னிக்கும் நிக்குது. சரி, இந்த கதையில இருந்து நாமளும் கத்துக்கலாம். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம வார்த்தைகளையும் எப்படி நிலைக்கிற மாதிரி, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி உருவாக்குறது, அதுக்கான சில எளிய படிகளை பார்க்கலாமாங்க. முதல் படி, முதல்ல கவனிங்க. அந்த பொறியாளர் செஞ்ச மாதிரி பேசுறதுக்கு முன்னாடி நிலைமைய நல்லா உள்வாங்குங்க. 2வது படி, உங்க எண்ணத்தை சுருக்குங்க. 1000 வார்த்தைகள்ல சொல்ற விஷயத்த முக்கியமான 10 வார்த்தைகள்ல சொல்ல முடியுமான்னு பாருங்க. 3வது படி, தெளிவுக்காக எழுதுங்க. எழுதுறது உங்க சிந்தனைய கூர்மைப்படுத்தும். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான படி, மத்தவங்கள கவர நினைக்காதீங்க, அவங்களுக்கு உதவ நினைங்க. ஏன்னா நீங்க அடுத்தவங்களுக்கு உண்மையிலே உதவ நினைக்கும்போது உங்க வார்த்தைகள்ல ஒரு நேர்மையும் தெளிவும் சக்தியும் தானா வந்துரும். அந்த சக்தி தான் உங்க வார்த்தைகளை காலத்துக்கும் நிலைக்க வைக்கும். ஆக முடிவுல நம்மளோட உண்மையான சொத்து நம்ம சேர்த்து வைக்கிற பொருட்கள் இல்ல, நம்ம வார்த்தைகள்ல நாம விட்டு செல்ற ஞானம்தான். அதனால இந்த கேள்வியோட உங்களை நான் விட்டு செல்கிறேன். உங்க வார்த்தைகள் மூலமா நீங்க என்ன ஞானத்தை விட்டுட்டு போக போறீங்க? உங்களுடைய சிறந்த படைப்பு எதுவா இருக்க போகுது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.